இங்க நடக்கிறதே கண்டுபிடிக்க முடியல, எவன் கண்டுபிடிக்கும். இந்த டேங்கே 2-3 கேட்டு வாழ்க்கையே முக்குது. அதுக்கு தெருக்கு தெரு கேட்டு வாழ்க்கை நம்ம எப்படி போய் அங்க பார்க்க முடியும்? இல்லை ரம்ஜான்ல எல்லாருமே இதுதான். எல்லாம் தப்பு நடக்குதுன்னு தெரியுது, எங்க கண்டுபிடிக்கிறது? என்ன இருக்கு நம்ம கிட்ட? ஆதாரம் இருக்கு. இது நம்ம பக்கத்திலே இருக்கிறதுனால நம்ம சொல்றோம், டேங்க் வலிஞ்சு ஊத்துது, தண்ணி இல்லைங்கிறது எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி சொல்றோம். ஆமா, எங்கால என்னங்கிறது நம்ம எப்படி? கண்டிப்பா எனக்கு தண்ணி எல்லாம் கிடைக்கும். தென்னை மரத்துக்கு பத்தலன்னு இதை கேட்குது. பேசிட்டு பழகும். டீச்சர் கேட்டா எதுக்கு அவங்க பேசுறீங்க, அது சொன்னாங்க. அதான் அடிச்சு குடிச்சுதான் நீங்க அதை பத்தி பேசி என்ன பண்ணலாம், எங்களுக்குலாம் நாங்கள் எதுவும் கேட்போம் கொள்வோம் பேசுவோம்னு சொன்னோம். உடனே எல்லாம் கேட்டாங்க. நான் ஸ்பீடா போயிடுவோம், கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்கலாம். உடனே நான் சரி நான் ஸ்டேஷன்ல என்ன அதுக்கப்புறம் தான் காலையில எங்களுக்கு வேண்டாம்னு வந்தாரு. அதான் இந்த அடிக்கடிக்கெல்லாம் தேவையில்லாத அப்படின்னா நான் இங்க போன் போட்டேன். என்ன சொன்னீங்க டீச்சர்? இல்லையா நான் நீங்க அன்னைக்கே அடிக்கடி எல்லாம் பிரச்சனை வேற மாதிரி போயிருந்துச்சுன்னா எதுக்கு நான் உங்ககிட்டே தான் சொன்னேன்ல, ஏன் இதெல்லாம் அவங்க காட்டக்கூடாண்டி அப்படின்னு. அதுக்காக அடைப்பானுங்க அடைக்காதீங்க அப்படின்னு வேடிக்கை அடைங்க அடைங்கன்னு சொல்லிட்டு வர்றதா? கேட்டோம் தான், நான் ஜேசிபி காரு எல்லாரும் தான் கேட்டோம். அப்புறம் அவங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இல்ல இல்ல நான் அதைத்தான் சொன்னேன், அடிக்கடி நடந்துட்டு கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு. எனக்கு சின்ன பாலத்துறையோட அண்ணன் ஒய்ஃப் சின்ன படத்தை பேசுறதில்ல சின்னப்பா ஒய்ஃப் சொல்லுவாங்க. எல்லார காட்டிலும் சரவண வீட்டுக்கு சொந்த பெரியப்பா பையன், எனக்காக அவங்க பேசாம இருக்காங்க, அவங்கள காட்டிலும் உங்களுக்கு உரிமை கிடையாதுங்க. என்ன சரவணன் சொந்த பெரியப்பா பையன்? ஆமா அப்படின்னா
எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு காரணத்துக்காக அவங்க பேச்சுவார்த்தை எல்லாமே நிக்குது. அதை விட நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கினாலும் வரமாட்டீங்க. இப்படி நடந்துருக்க கூடாது, அப்படி நடந்துருக்க கூடாதுன்னு அந்த சொல்றேன்ல. ஏடிஎஸ்பி மேடம் வந்து புதுசா வந்திருக்காங்க, அந்த பேரூர் போன இன்ஸ்பெக்டர் வந்து நான் இப்ப வர இன்ஸ்பெக்டர் நான் சொல்லி விடுறேங்கிறாரு, ஹேண்டில் பண்ணி விடுறேன், நீங்க வாங்கங்கிறாரு. அதை ஃபர்தரா நீங்க பண்ணுங்க. ஏன்னா விசாரணை அதிகாரின்னு போட்டு அதுல பேரு சதாசிவம் இருக்கு, அவர் இருக்காருங்கன்னா நீங்க வாங்க அப்படின்னா அவராதான் அன்னைக்கு நான் வரேன்ட்டு வந்தாரு. அவரே இல்லைங்க, அவர் வந்து கண்ணை ஊருக்குள்ளே ஓடிட்டாரு. மெயின் ரீசன் வந்து கண்ணன் தான். அப்போ வாங்க வர வேண்டியதானே. சரிவா, அந்த சாப்டர் தான் முடிஞ்சு போச்சு. அறிதறியான எங்களுக்கு அவங்களுக்கு தானே, உங்களுக்கு அவங்களுக்கு இல்லை. நீங்க வாங்க. நான் கேட்டேன், டீச்சரையும் வாங்கன்னு கூப்பிடுறேன், உங்களையும் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். நானும் வரமாட்டேன், நான் ஒதுங்கிக்கிட்டேன்னு சொல்லல. நான் தனியாக எப்படி போக முடியும்? வாங்க 2 பேர், வந்த 2 பேர் வாங்க, இல்லை வேற 2 பேராவது வாங்க. ஒருத்தர் வராம நான் எப்படி தனியாக போக முடியும்? ஒண்ணுமே சொல்ல ரூபாயெல்லாம் போடுறேன். கோயம்புத்தூர்ல வேலை தேடிட்டாங்க. அதை நான் பண்ண பிள்ளைங்க மருமகளை முன்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க.